ஒரு காதல். இப்ப புரியுதா? அம்மன் கண்ணை திறந்துட்டா. சூர்யா சார் உனக்கு தான். அப்படிங்கிற? ஆமா, உனக்கு தான். சாமி கும்பிடு. இது பிடி. பாத்து பாத்து. தாயே, என் சின்ன மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் கூட நான் ஒண்ணு சேரனோ இல்லையோ, அவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். நீயும் வீட்டுக்காரரும் ஒண்ணு சேருவீங்க. டேய், கையில திருவிழா ஃபுல்லா தென்ன இல்ல, அவ இங்கதான் இருக்கா. அங்க பாரு, பொறுப்பா சாமி கும்பிட்டு இருக்கா. நல்லா பாத்துக்கோ. டேய், என்னடா தரிசனம் கிடைச்சிருச்சா? வா, அப்படியே அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து நம்மளும் கோயிலை சுத்தி வரலாம். வா வாடா. டேய், என்னடா யோசனை? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வராம அப்படியே நிக்கிற. அது ஒண்ணும் இல்லடா, திருவிழா நல்லா கிராண்டா நடக்குது. கயல் வேற சாரியில கலக்கறா. அந்த சாரிக்கு மேட்சா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறேன். என்னடா பிரசாதம் வாங்க வேண்டிய இடத்துல வந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொல்ற? இங்க எங்கடா கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த திருவிழால பலூனு பஞ்சு மிட்டாய் தான் கிடைக்கும். வேணா அவ சேரி கலருக்கு மேட்சா 2 பலூன் வேணா வாங்கி கொடு. ஓகே? போடா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன அடிச்சுக்கணும்டா. கையலுக்கு என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வாயை மூடிட்டு வா, அது போதும் எனக்கு. வா. எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? மச்சான், நான் என் ஆளுக்கு வளையல் வாங்கி தர போறேன்டா. வளையல் வாங்கி கொடுக்க போறியா? பலூனை விட சிறந்த கிஃப்ட் தான். எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை மச்சான். அசத்து அசத்து. மச்சான் வாடா. ஓ, வாங்க தம்பி, என்ன வேணும்னு பாருங்க தம்பி. வளையல், பொட்டு, கயிறு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க தம்பி. அண்ணா, அந்த மெரூன் கலர் கண்ணாடி வளையல் எடுங்க. வளையலா? ஆமாண்ணா. இதுவா? எத்தனை வளையல் வேணும்? ஆமா, எத்தனை வளையல்? எத்தனை வளையல் போடுவாங்கன்னு தெரியல. நல்லா 2 கையிலயும் வளையல் போட்டுட்டு இப்படி குளுக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கொடுங்கண்ணா. என்ன தம்பி, லவருக்கு வளையல கிஃப்டா கொடுக்க போறீங்களா? சமணா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லா அனுபவம் தான். வளையலை விட சிறந்த கிஃப்ட் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. சரி சரி, அந்த வளையலே கொடுங்க. பேக் பண்ணி தரேன். நல்ல ராசியான கடையில தான் வளையல் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா.
என்னோட லவ் சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துங்கண்ணே. ஆல் தி பெஸ்ட் தம்பி, உங்க காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ம், வரோண்ணே. வரோங்க. வாங்க. போலாம். டேய் வாடா. ம். டேய் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடா. அவ கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, அவ மட்டும் தான் தனியா பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கா. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். நீயும் பிரகாரத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி அவ எல்லாத்தையும் சுத்தி முடிச்சு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கரெக்டா வழியை மறிச்சு உன் கிஃப்ட கொடுத்துரு மச்சான். ஓகே? ம், ஓகேடா. அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ கிஃப்ட கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து போக முடியாது. நீ போய் கிஃப்ட கொடு, இல்லைன்னா நீ பழையபடி சொதப்புவ. நீ சீக்கிரம் ஓகே பண்ணாதான் நான் நிம்மதியா தூங்க முடியும்டா. எத்தனை நாளைக்கு தான் நான் உன் பின்னாடியே சுத்துறது? இதுக்கு முடிவு வேண்டாமா? டேய், அதெல்லாம் நான் ஒன்றும் சொதப்ப மாட்டேன். நான் இன்னைக்கு கையில் கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவேன். நீ இங்க நின்று பார்த்துட்டு இருந்தாதான் நான் சொதப்புவேன். அதனால நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். கிஃப்ட கொடுக்காம வரக்கூடாது சொல்லிட்டேன். டேய் போடா, போ. ம். ச்சே, நான் லவ் பண்றதுக்கு இவெல்லாம் மிரட்டிட்டு போறான். ச்சே, கையிலுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் தைரியமா வாங்கிட்டேன். ஆனா பக்கத்துல வந்ததும் ஹார்ட் திருவிழா சத்தத்தை தாண்டி அடிக்குதே. ச்சே, இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பயமா இருக்கே. என்ன பண்றது? அம்மா தாயே, எனக்கு தைரியத்தை கொடுமா. என் வாழ்க்கையில நீ விளக்கேத்துமா, நான் உனக்கு விளக்கேத்துறேம்மா. ச்சே, பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? நம்ம gift வாங்கிட்டு வந்ததை வாங்கிட்டா பரவாயில்ல, அப்படி வாங்காம எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வலையில வாங்கி கொடுப்பீங்க? இத்தனை நாளா என்னை பார்த்து இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு பழகுனீங்களா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்தா இனி என்னோட பேசாதீங்க. அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா என்ன பண்றது? ஐடியா, இந்த gift கையிலையும் கிடைக்கணும். ஆனா நாம தான் வாங்கி கொடுத்தோன்னு கையிலுக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு நாம வாங்கின வலையில அவ போட்டுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். அப்புறமா அவ நல்ல மூட்ல இருக்கும்போது அவகிட்ட சொல்லிக்கலாம். பேசாம இந்த வலையில கையில் கண்ணில் படுற மாதிரி வச்சிடலாம். அம்மா தாயே, கையில் எப்படியாவது இந்த வலையில எடுத்து போட்டுக்கணும். அட, வளையல் வச்சிருக்காங்க. இது எப்படி திடீர்னு நீங்க வந்தது? யார் வச்சிருப்பாங்க?
நான் சாமி கும்பிடுறதுக்கு முன்னால இது இல்ல, இப்ப பார்த்தா இது இங்க இருக்கு. அப்படின்னா யார் இதை இங்க வச்சிருப்பாங்க?